இன்று தவக்கால ஆரம்பம். விபூதி புதன், சாம்பல் புதன், ஆஷ் வெனஸ்டே என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற நாள். உலகமெங்கும் பிரிவினை சகோதரர்கள் கூட இந்த தினத்திலிருந்து தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றார்கள். ஆக அகில உலக கிறிஸ்துவ உலகம் தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றது. 40 நாட்கள் தவ நாட்கள். இந்த 40 நாட்களில் வருகின்ற 6 ஞாயிற்றுக்கிழமைகள் ஆக 46 நாட்கள் வரும். ஞாயிற்றுக்கிழமைகள் கணக்கில் கொள்ளாமல் தவ நாட்களாக 40 நாட்களை நாம் துவங்கும் பொழுது இந்த முதல் நாள் ஏற்கனவே நாம் பயன்படுத்திய குருத்தோலைகள், அந்த குருத்தோலைகளை நாம் இங்கிருந்து மந்திரிக்கப்பட்டு அதை திருப்பலியிலே நாம் ஒப்பு கொடுத்து வீட்டுக்கு எடுத்து சென்று இந்த வருடம் முழுவதும் அது நம் வீடுகளிலே நம்மோடு நம்முடைய இன்பத் துன்பங்களிலே பங்கேற்று ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் என்கின்ற வகையில் ஒரு மௌனமாக ஒரு சாட்சியாக அனைத்திற்கும் நல்லவை கெட்டவை அனைத்தையும் ஈர்த்து கொண்ட ஒரு சின்னமாக இருந்தது. அவைகளை எல்லாம் எரித்து சாம்பலாக்கி தயாராக வைத்திருக்கிறோம். அது மந்திரிக்கப்பட்டு நாம் பூசப்படும். மனிதானி மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்ற வார்த்தைகளை சொல்லி இந்த குருத்தோலைகள் வழக்கமாக கொஞ்சம் அனுபவஸ்தர்கள் என்ன செய்வாங்க, வீட்டின் முன்னே ஒரு குருத்தோலை, வீட்டிற்கு பின்னே ஒரு குருத்தோலை அந்த சிலுவை சின்னமாக வைத்து அவைகள் நம் வீட்டை பாதுகாக்கின்றன. எல்லா விதமான தீய சக்திகள் அவைகளை ஈர்த்து கொள்ளுகின்றன. ஒரு உதாரணம் சொல்லுவோம். நம்ம வீட்டில் வெள்ளை அடிக்கிறோம், பெயிண்ட் அடிக்கிறோம். அந்த வீட்டுக்குள்ளார போனோன்னு அந்த காரம் சுவாசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆகவே என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டும், 4 மூலையிலும் எலுமிச்சம்பழத்தை அறுத்து வைத்தால் அல்லது வெங்காயத்தை அறுத்து வைத்தால் இந்த காரத்தை அவைகள் ஈர்த்து கொள்ளும். இதுதான் விஞ்ஞானம், மந்திரம்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய பாத்ரூமில் ஒரு சின்ன கிண்ணத்தில் அந்த எரியும் கற்பூர கட்டிகள், அந்த பேட் ஆர்டர் பாத்ரூமில் இருக்கக்கூடிய அந்த கப்பு அதை ஈர்த்து கொள்ளும். பாத்ரூம் நன்றாக இருக்கும், அந்த நாட்டம் இருக்காது. இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையினுடைய நாற்றத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் அந்த சிலுவை சின்னம் இத்தனை நாள் நம் வீட்டில் இருந்தது. அதை கொண்டு வந்து அவைகளை எல்லாவற்றையும் எரித்து, அழுக்கு பாவம் எதெல்லாம் இருந்ததோ எரித்து இப்பொழுது சாம்பலாக்கி அதையே நம்முடைய ஆசிராக பெற்று செல்ல கொண்டு வந்திருக்கிறோம். திருச்சபையுடைய பாரம்பரிய பழக்கம் பாருங்கள். ஆகவே இன்று சொல்லப்படுகின்ற செய்தி என்ன? Tear your hearts, not your clothes. Come back to Yahweh, your God. நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். இன்னும் ஒரு வாய்ப்பு. Repent, reform, renew, rejuvenate, rededicate. புத்துணர்வு, புதுப்பித்தல், புனரமை, கிளர்ந்தெழு, மறு அர்ப்பணம். தவம், ஜெபம், ஈகை, இது 3ம் இந்த தவ நாட்களில் அதிகமாக இடம் பெற வேண்டும். தவம், ஜெபம், ஈகை. அடக்கரும் புலன்கள் 5 அடக்கி, கண், வாய், செவி, மூக்கு, உடல், இவை அடக்கரும் புலன்கள் 5 அடக்கி, ஆசையாம் அவை தொடை கருத்தலும், நம்முடைய ஆசையை சுத்தமாக துடைத்து அறுத்தலும், நேச பாசம் எத்திரத்தும் வெய்யாத நிலையும். நேச பாசம் இவைகளை எல்லாம்
கடந்த நிலையில் இருப்பதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்சம். நின்பற்று அல்லால் ஓர் பற்று மற்றது உற்றிலேன் மெய்வருத்தி கூடாக்கி நிற்றலும் என்று இந்த தவக்காலத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இறைப்பற்றை முழுமையாக வைத்து மற்றவைகள் அனைத்தையும் நான் அடக்கி ஆளுகின்ற நிலையை கொள்வேன். யானை எவ்வளவு பெரியது, உருவம் பலம் வாய்ந்தது, மனுஷன் அப்படியே பந்தாடுது, தூக்கி மிதிச்சு சாகடிக்குது. ஆனால் அதை பக்குவப்படுத்தினால், டேமிங், அதை பயிற்சி கொடுத்தால் அது எவ்வளவு மிருதுவாகுகிறது. ஒரு பச்சிளம் குழந்தையை அதன் முன் நீட்டினால் மெதுவாக தன்னுடைய துதிக்கையை அதனுடைய உச்சந்தலையில் வைத்து ஆசீரளிக்கிறதே, அந்த பக்குவம். என்னுடைய மனம் என்னும் யானையை அடக்கி இந்த அமைதி என்ற பக்குவத்தை பெறுகின்ற இந்த தவக்காலத்தில் மெய்வருத்தி கூடாக்கி நிற்றல். மெய்வருத்தல் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டும். அன்பு மக்களே, தயவு செய்து இதை பழக்கிக் கொள்ளுங்கள். சுலபமாக எல்லா வேலையும் முடிக்கணும்னு ஆசைப்படுறோம், சீக்கிரமாக முடிச்சோமா, ஆனால் காசு மட்டும் நிறையா வேணும். அது ஏன் அந்த எண்ணம்? வேலை கம்மியாக செய்யணுமா, உடம்பு வலிக்கக்கூடாது, காசு நிறையா கொடு. ஒரு மோட்டரை இங்கேருந்து கழட்டி அங்கே ஒரு டெஸ்டிங்காக போட்டோம், ஒரு ஃபவுண்டன் அங்கே டெஸ்ட் பண்ணுறதுக்காக போட்டோம். ஒரு பிளம்பரை கூட்டோம், டக்குன்னு கேட்டார், டக்குன்னு போட்டார், வெரி குட், வேலையாச்சு, டெஸ்ட் பண்ணோம். திருப்பி நேற்று கோயிலெல்லாம் கழுவுறதுக்கு அந்த மோட்ரு வேணும். சரி, நம்மளே போய் முடிக்கலான்னு பார்த்தா அந்த பைப்பை கொஞ்சம் லேசாக விட்டு அறுத்துருந்தா போடலாம். அவர் ஒட்டை அறுத்தார், இதையும் ஒட்டை அறுத்தார், மோட்டரை தூக்குனார், கொண்டு போய் போட்டார். சரி, இதை கொஞ்சம் மெனக்கெட்டு செய்யலாமே, எந்த மெனக்கெடுதலும் இல்லை. எனக்கு வேலை சுலபமாக முடியணும், காசு நிறையா வேணும். இதுதான் மெய் வருத்தி கூடாக்கி நிற்றல். என்னுடைய மெய்யை வருத்தி கொள்ள வேண்டும். சுலபமாக ஈஸி கோயிங் லேசி ஜென்டில்மேன், இதுதான் இன்றைய தத்துவம். ஈஸி கோயிங் லேசி ஜென்டில்மேன், சுலபமாக போகணும், சுலபமாக இருக்கணும், எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. ஆனால் நிறைய காசு வேணும், நிறைய சாப்பாடு வேணும், நிறைய துணி வேணும், நிறைய பைக் வேணும், நிறைய எல்லாம் இதெல்லாம் வேணும். வேலை மட்டும் மெய்வருத்தல் கூடாது. படிப்புலையும் அப்படித்தான், வேலை செய்யறதும் அப்படித்தான். மெய்வருத்தி கூடாக்கி நிற்றல், இதுதான் தவக்காலம். கடவுளின் அன்பு கொடையில் மகிழ்வதே மனமாற்றம். எனவே மனம் வருந்து, மனம் திருந்து, மனம் தளிர்த்து ஒரு துளிர்க்க வேண்டும். ஒரு செடியை மாற்று இடத்தில் நடும் பொழுது கொஞ்சம் வாடி வேர் பிடித்து மறுபடியும் அதை பச்சை பிடிக்கிறது என்று சொல்வோம். மனம் தளிர்க்கின்ற காலம் இந்த தவக்காலம். ஃபாஸ்ட் ஃப்ரம் கிரிட்டிசிசம், ரிசென்ட்மெண்ட், ஃபியர் and feast on praise, contentment and faith. ஒரு 3 முக்கியமானதை மட்டும் இப்பொழுது கொடுக்கிறோம். நிறைய இருக்கிறது, ஒரு பெரிய பட்டியல். இந்த 3 முக்கியமானவைகளை மட்டும் இந்த தவக்காலத்தில் கடைபிடிக்க முயற்சிக்கிறோமா என்று பார்ப்போம். ஃபாஸ்ட் ஃப்ரம் கிரிட்டிசிசம். கிரிட்டிசிசம் என்பது எதை பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை, இது சரியில்லை, அது சரியில்லை, இது இப்படி இருக்கணும், அது எப்படி இருக்கணும், இப்படின்ற பேர் வழிகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய பேரே இருக்கிறோம். ஃபாஸ்ட் ஃப்ரம் கிரிட்டிசிசம். ஃபாஸ்ட் ஃப்ரம் ரிசென்ட்மெண்ட். ரிசென்ட்மெண்ட்னா இது என்ன, இது எதுக்கும் ஒரு சமாதானமோ ஒரு போதும் என்ற மனமோ ஏற்றுக்கொள்ளுகின்ற மனமோ இல்லை. ரிசென்ட்மெண்ட், முகத்தை சுழித்து கொண்டு அஷ்ட கோணலாக்கி கொண்டு இருத்தல். எத்தகைய சூழ்நிலை, வீட்டிலும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் முகத்தில் ஒரு ஆளாக்கு விளக்கெண்ண வழியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படிப்பட்ட பேர் வழி ரிசென்ட்மெண்ட். ஃபாஸ்ட் ஃப்ரம் ஃபியர், அச்சம். எதை கண்டாலும் அச்சம், பயம். எது செய்தாலும் பயம், இப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ. அப்படி பயப்படுறவங்க என்ன தெரியுமா, அதிகமாக கடவுளுக்கு விட சாத்தானுக்கு பயப்படுவார்கள். அதுதான் முக்கியமாக சொல்ல வேண்டியது.
கடவுளை விட சாத்தானுக்கு பயம். ஏன் கடவுள் நல்லவர் ஒன்றும் செய்ய மாட்டான், சாத்தான் தான் இது பண்ணுவான். ஆகவே பில்லி சூனியம் மந்திரவாதி இப்படி பயப்படுற மக்கள் நிறைய பேர் உண்டு. தவக்காலத்தில் இவைகளை எல்லாம் அனுசரித்து இவைகளை கடந்து வருவோம். அந்த கடந்து வருவதற்கு பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ் என்ன? கிரிட்டிசிசம் சொல்லுமா, பிரேஸ், பாராட்டுவோம், நன்மைத்தனத்தை இன்னும் பாராட்டுவோம். நல்லவைகள் இருக்கிறதா, நல்லவைகளை இனம் கண்டுகொள்வோம். மணலிலே மறைந்திருக்கக்கூடிய இரும்பு துகள்களை உன் கண்களால் பார்க்க முடியுமா? முடியாது. எது கண்டுபிடிக்கும்? ஒரு காந்த துண்டை வைத்து ஈசி பாருங்கள், அந்த மணல் துண்டுல அப்படியே ஈர்த்துக்கிட்டு வரும். அடாடா, இவ்வளவு இரும்பு தூள் இதுல இருந்துச்சா? எங்க இருந்தது? மறைந்து இருந்தது. உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? தெரியல, இருந்தது உண்மைதானே. அப்படித்தான் வாழ்க்கையினுடைய சம்பவங்களிலே நன்மைத்தனங்கள் நிறைந்திருக்கின்றன. கண்டுகொள், இனம் கண்டுகொள், உற்றுப்பார், கவனித்துப்பார். நன்மைகள் நிறைய இருக்கும். அதை விடுத்து மேலாக குற்றம் குறைகளை கூறிக்கொண்டு திரியாதே, வசை பாடிக்கொண்டு திரியாதே. எதிலும் ஒரு திருப்தி அடையாத மனநிலை இல்லாமல் வீட்டிலோ வேலை செய்கின்ற இடத்திலோ திரிந்து கொண்டு இருக்காதே. ஒரு வீட்டில் ஒரு மனுஷனுக்கு எதுக்கும் திருப்தி கிடையாது. மனைவி என்ன செஞ்சாலும் குற்றம், ஏதாவது திருப்தி, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த மனுஷனுக்கு இந்த அம்மா என்ன பண்ணாங்க, முட்டை அவிச்சு வச்சாங்க. வந்தான், ஏன் முட்டையை அவிச்சு வச்ச? முட்டையை பொறிச்சு வை அப்படின்னா. சரி, அடுத்த நாள் பொறிச்சு வச்சாங்க. ஏன் முட்டையை பொறிச்சு வச்ச? முட்டையை அவிச்சு வை. என்னடா இப்படின்னா அப்படின்றான், அப்படின்னா இப்படின்றான். ஒரு முட்டையை பொறிச்சு வச்சாங்க, ஒரு முட்டையை அவிச்சு வச்சாங்க. 3ஆம் நாள் வந்தான். இன்னைக்கு என்ன சொல்றது, 2 இருக்குது. இந்த முட்டையை பொறிச்சிருக்கணும், இந்த முட்டையை அவிச்சிருக்கணும். இதெல்லாம் தேருமா? ரிசன்மென்ட் என்றால் இந்த ஆளை கண்டாவே எனக்கு பிடிக்காது, அவன் மூஞ்சியும் முகரையும் அவன் பேச்சும் அப்படின்ற மாதிரி தவறு. ரிசன்மென்ட் இவைகளை விட்டு கண்டென்மென்ட், போதும் என்ற மனநிலை, பாஸ் ஃப்ரம் ஃபியர், இவைகளிலிருந்து நான் விடுதலை பெற என்னுடைய நம்பிக்கை, விசுவாசம். புறம் கூற்றலை தவிர்த்து பிறர் நலன் நாடு. புறம் கூறுதல் என்றால் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு சொல்லிட்டே இருக்கிறது. கேட்டியா செய்திய அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா போச்சு, கொளுத்தி போடுறான்னு அர்த்தம். அது எப்படி பத்திக்கிட்டு எரிய போதோ தெரியல. அது எல்லா இடத்துலையும், எல்லா ஊர்லேயும், எல்லா பங்குலையும், எல்லா வீட்லேயும் இருக்குது. புறம் கூறுதல் தவிர்த்து பிறர் நலன் நாடு. பிறர் நலன் நாடு. வெறுப்பை நீக்கி இருப்பதை கொண்டு திருப்தி அடை. பயம் நீக்கி நம்பிக்கை கொள். இந்த தவ காலத்தில் ஒரு சில சங்கீத வசனங்களை ஜெபமாக கொள்ளுங்கள். மறுபடியும் மறுபடியும் இதை ஜெபமாக கொள்ளுங்கள். Have mercy on me Lord, for I have sinned. ஆண்டவரே என் மீது இறங்கும் ஆண்டவரே, ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். தயை செய்வாய் நாதா என் பாவங்களை நீக்கி என்று. ஆண்டவரே என் நாயன், எனக்கு என்ன குறைவு? ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாம், நீரே என் அரண், நீரே என் கோட்டை. இப்படி கொஞ்சமா நஞ்சமா நிறைய இருக்குது. இந்த 40 நாட்களையும் சொல்லி பாருங்களேன். ஒரு வசனம் கூட எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஐ ஆம் ஏ பிஸி பர்சன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. ஒரு வசனத்தையாவது நாம் இந்த தவ காலத்தில் படிக்கலாமே. ஜெபிப்போம். Almighty and ever living God, create and make in us new and contrite hearts, that we worthily lament for our sins and acknowledge our brokenness. எல்லாம் வல்ல இறைவா, நீர் எல்லா மனிதர்களின் பாவங்களையும் மன்னித்து எங்களை புதிய பிறப்பாக இந்த தவக்காலத்தில் மாற்றிடும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.